புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஜோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பால்நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவை ஆகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோயிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கல்லில் மோதாதபடி தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் எழுதியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. இது வாழ்தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் ஞாயிறு தினமாகிய இன்று இறை வார்த்தைகளை கேட்க நாம் வந்திருக்கின்றோம். அந்த இறை வார்த்தைகள் அழகாக நம்மோடு பேசுகின்றது. சுயநலத்தால், ஆணவத்தால், அதிகாரத்தால் தேங்கிய குட்டை போன்ற வாழ்வை ஓடும் நீரோடையாக மாற்றும் காலமாக இக்காலம் தெரிகிறது. 40 ஆண்டுகள் இஸ்ராயல் மக்கள் பாலைவன சோதனைகளை கடந்த சுதந்திர பூமியில் கால் பதித்தார்கள். இயேசு 40 நாட்கள் தனக்கு வந்த சோதனைகளை வென்று சாதனை படைத்தார். விவிலியத்தில் 40 என்பது புனிதமான எண்ணாகும். நோவாவின் காலத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் பயணம் செய்தார்கள். மோசே 40 நாட்கள் சீனாயின் மலையில் தங்கியிருந்தார். எலியா 40 நாட்கள் உண்ணாமல் பயணம் செய்தார். இயேசுவின் பாலைவன வாழ்வும் 40 நாட்கள். தவக்காலம் 40 நாட்களும் நம்மை சுய ஆய்வு செய்து சோதனைகளை வென்று இறைவனின் அருளை புதுப்பிக்கும் காலம் இதுவாக இருக்கிறது. இக்காலத்தில் நாம் நம்மையே புதுப்பிக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே புனித பவுல் அடியார் இதுவே தகுந்த காலம் என்று கூறுகின்றார். நில், கவனி, செல் என்ற எச்சரிக்கை ஆன்மீக வாழ்வின் தவக்கால தொடக்கமும் பொருத்தமும்
இயேசுவின் 3 சோதனைகளாக வருகிறது. உணவை குறுக்கு வழியில் பெற சோதனை, அதிசயங்களை பார்க்க சோதனை, அடிமையாக சுதந்திர வாழ்வை காண சோதனை. இயேசு சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர் வீழ்ச்சியடையவில்லை. பாலிவன சோதனைகளை வென்ற பிறகு தூய ஆவியோடு போதிக்கும் பணியை, குணப்படுத்தும் பணியை, வழிநடத்தும் பணியை, அதிகார எதிர்நோக்கு பணியை தொடர கலிலேயாவில் கால் பதிக்கின்றார். பாவத்தை தவிர்க்கவும், மாயக்கவர்ச்சிகளில் மயங்காமல் இருக்கவும் இயேசு நமக்கு வழிகாட்டுகின்றார். சோதனையின் போது செபம், தவம் இவைகளின் வழியாக இயேசு மன வலிமையை பெறுகின்றார். இன்றைய சூழலில் நமக்கு இலகுவாக தெளிவாக இருந்தால் வெற்றி உறுதியாகும். சோதனை நேரத்தில் பேச வேண்டியதை பேசினார் இயேசு. அமைதி காக்க வேண்டிய நேரத்தில் அமைதி காத்தார். இதைத்தான் நாமும் இயேசுவிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனை நேரத்தில் நாம் கடவுளோடு இருக்கின்றோமா என்பது முக்கியமான கேள்வியாகும். நாம் இயேசு தமது பணியை தெளிவாக செயல்பட்டார். பணம், பதவி, புகழ் ஒரு மனிதனை ஆட்டிப்படைக்கும் சக்திகளாகும். இவைகள் இயேசு தூய ஆவியினால் துணையோடு அவர் வென்று இதை செய்து முடித்தார். நாமும் நமது வாழ்வில் சோதனைகள் நேரத்தில் நிதானமாக செயல்பட்டு சாதனை படைப்போம். இவ்வாறு தவக்காலத்தின் தொடக்க நாளாகிய இன்று இறைவார்த்தைகளை கேட்டு குறிப்பாக சோதனைகளை வெல்லுகின்ற ஒரு மனசக்தியை நாம் பெறுவோம். ஆமேன்.